இங்க ஒருத்தனை கீழ போட்டு கூர்மையான இரும்பால அவன் தலைய வெட்டி எடுக்கிறான். சாமும் சாராவும் ஹைவேல போய்கிட்டு இருக்கிறப்ப அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகுது. அங்க போன் சிக்னலும் இல்லாம இருக்க பக்கத்துல ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு வீட்டை பார்த்து கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்து ஒருத்த வர்றான். சாரா அவங்ககிட்ட உங்ககிட்ட போன் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் போன் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்றான். சரி உங்களோட பாத்ரூமையாட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு உள்ள விட்டுறான். அதுக்கப்புறமா சாம பார்த்து நீ யூஸ் பண்ணலையான்னு கேட்கறான். அதுக்கு அவன் வரலன்னு சொல்லிடுறான். உடனே அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ள போய் கதவு மூடிடுறான். வெளியே நின்ன சாம் அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம்னு நடக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல சாரா பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு அவனை தேடுறான். திடீர்னு அவன் கீழே விழுற மாதிரி சத்தம் கேக்குது. அங்க போய் பாக்குறா ஒரு பேஸ்மெண்டோட கதவு ஓபன் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் அவ கீழே இறங்குறான். அந்த ஹவுஸ் ஓனர் பின்னாடியே வந்து கதவு மூடிடுறான். அங்க சாம் இன்னொரு பிளேஸ பாக்குறான். அங்க உள்ள போய் பார்த்தா அவனுக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்ல நிறைய பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணி அந்த போட்டோ எடுத்து ஒட்டியிருக்காங்க. அதுல அவங்க மிஸ்ஸிங் போஸ்டர்ஸும் இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த ஹவுஸ் ஓனர் ஒரு பயங்கரமான சைக்கோன்னு புரிஞ்சுக்கிறான்.